இன்னைக்கு நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல இன்னைக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நான் உட்கார்ந்து யோசித்தேன், இவ்வளவு பேர் எந்திரிக்கலையே, அவ்வளவு பேருக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு பார்த்தேன். சிலவங்களுக்கு சில 1000 ரூபாய் தான் இருக்கு, அதையே பெரும் சுமையா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு பல லட்சம் இருக்கிறது, அதையும் ஒரு சுமையா எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படியோ கடன் ஒரு சுமைதான். அல்லேலூயா. அதை சுமந்து கொண்டிருக்கிறது சற்று கஷ்டம்தான். அதை நம்மை விட்டு இறக்கி வைக்க வேண்டும். எப்படி இறக்கிறது? நாமளா இறக்கி வைக்க முடியாது. கடனை நாமளாவே இறக்கி வைப்பது சற்று கடினமான காரியம். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இந்த செய்தி ரொம்ப கவனமா கேட்க வேண்டும். அல்லேலூயா. கடன் இல்லாதவர்களும் இதை கேட்கலாம். ஆனால் கடன் உள்ளவர்கள் இந்த செய்தியை கேட்டு அந்த கடனிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. இந்த கடன் எப்படி ஏற்பட்டது என்று நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிற ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஓசியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அல்லேலூயா. நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு என்ன உண்டு? சகாயம் உண்டு. இந்த கடன் யாராலே வந்தது? ஆண்டவராலே வந்ததா? இல்ல. பிறராலே வந்ததா? இல்ல. நாம் தான் நமக்கு கடனை ஏற்படுத்தி கொண்டோம். அதைத்தான் சொல்லுது, நீயே உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய். இது ஒரு கேடு தானே இல்லையா? இந்த கடன் என்பது ஒரு பெரிய கேடு. அல்லேலூயா. நாம் தான் அந்த கேடை உருவாக்கி கொண்டோம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அல்லேலூயா. இந்த கடனை நீ தான் வர வைத்துக் கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நாம் தான் கடனை வரவழைத்துக் கொண்டோம், ஆனால் நமக்கு ஆண்டவர் சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது எப்படி இருக்குது என்றால், இப்படி எடுத்துக்கொள்வோமே, நம்முடைய வீட்டில் ஒரு வாலிப பையன் இருக்கிறான். அந்த வாலிப பையன் ரொம்ப அடம் பிடிச்சு ஒரு பைக் வாங்கினான். கடன் பட்டு ஒரு நல்ல பைக்கை வாங்கி கொடுத்து விட்டோம். அவன் ஆசையாக அதை ஓட்டிக்கொண்டிருந்தான். ஓட்டிக்கொண்டிருக்கிற ஒரு நாளிலே திடீரென்று நமக்கு ஒரு செய்தி வருகிறது, உங்களுடைய மகன் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டான் என்று செய்தி வருகிறது. இப்பொழுது சென்று, பாத்தியா, நீ நான் வேண்டாம்னு சொன்னேன், நீ பைக்கை வாங்கி இப்படி ஆகிவிட்டதே, நீ கேடும் கெட்டு போன்னு விட மாட்டோம். உடனே அவனுக்கான மருத்துவ காரியங்களே நம்ம பார்ப்போம். அதானே உண்மை. எப்படிதானே அது நமக்கு விருப்பம் இல்லாம வாங்கி கொடுத்து விட்டாலும், நம்மிடத்துல அடம்பிடித்து வாங்கி கொண்டாலும், அவன் பைக்கை வேகமாக ஓட்டி கொண்டு போய் அதை விபத்துல சிக்கி கொண்டாலும், அப்படி சிக்கி கொண்ட உடனே நம்முடைய உள்ளம் பதைபதைக்கும். நம்முடைய உள்ளம் அவனுக்கு எப்படியாலும் உதவி செய்ய வேண்டும் என்றும் அவனை அதிலிருந்து மீட்டு விட வேண்டும் என்று நமக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். பெற்றோர்களுக்கு அப்படித்தானே எண்ணம் உண்டாகும், தகப்பனுக்கும் தாய்க்கும் அப்படித்தான் எண்ணம் உண்டாகும். ஐயோ, என்னுடைய பையனை காப்பாற்றுங்கள், நல்ல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கள், உடனே ஆபரேஷன் தேவை என்றால் செய்யுங்கள், பாடுபட்டாவது மீண்டும் கடன் வாங்கியாவது என்னுடைய மகனுக்கு சுகம் உண்டாக வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைப்பார்கள். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்றாரு, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு என்ன உண்டு? சகாயம் உண்டு. எல்லாருக்கும் சந்தோஷமா? கடன் வாங்கின நீ எப்படியோ போ, எப்படி கேட கெட்டு போ. நான் தான் கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே. கடன் வாங்குகிறவன் கடன் பட்டவன் கடன் வாங்குறவனுக்கு அடிமை என்று சொல்லி, கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லி இருக்கிறதே. நீ ஏன் கடன் வாங்கினேன்னு ஆண்டவர் நம்மளை விட்டுறல. ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு என்று சொல்லுகிறார். அப்படின்னா, ஆனாலும் நான் உனக்கு சகாயம் செய்ய விரும்புகிறேன் என்றார். ஆனாலும் நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதுதான், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தை நல்லா இருக்கா? ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கடன் நம்ம வாசித்துக்க 4 காரியங்கள் கடனை குறித்து சொல்லிவிட்டு நான் அந்த சில காரியங்களை சொல்லி மிக முக்கியமாக இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கடன் என்று சொல்லும் போது நம்ம 4 காரியங்களை அதில் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இனி ஆகிலும் நம்ம கடன் வாங்கக்கூடாது என்று நமக்கு தோன்ற வேண்டும்.
ஏனென்றால் இது நம்மாலே வந்தது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, ஐஸ்வரியவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஹல்லேலூயா. ஒருவருக்கு அடிமையாக போறீங்களா? நீங்க யார்கிட்ட கடன் வாங்குறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் அடிமை என்று வேதம் சொல்லியிருக்கு. முதல்ல நம்முடைய தவறை உணரணும். என்னது? நீயே உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். என்ன கேடு உண்டாக்கி கொண்டாய்? அதானே அந்த வசனத்தின் அடிப்படையானது என்ன? இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு என்ன உண்டு? சகாயம் உண்டு. என்ன கேடு உண்டாக்கி கொண்டோம்? இந்த கடன் வாங்கினதால என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், நாம் யாரிடத்தில் கடன் வாங்கினோமோ அவர்களுக்கு நாம் அடிமையாகிவிட்டோம். அவர்கள் அப்படி சொல்லாவிட்டாலும், ஏய் நீ என்கிட்ட கடன் வாங்கிட்ட, இன்னிலிருந்து நீ எனக்கு அடிமை என்று சொல்லாவிட்டாலும், இந்த வேத வசனத்தின்படியாக நாம் யாரிடத்திலே கடன் வாங்கினோமோ அவர்களுக்கு நாம் அடிமையாகிவிட்டோம். அல்லேலூயா. அது ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்தில் வாங்கி இருக்கலாம், ஒரு பேங்க்ல இருந்து வாங்கி இருக்கலாம், அல்லது எங்கேயோ கடன் வாங்கி இருக்கலாம், உறவினரிடத்தில் வாங்கி இருக்கலாம். எங்கே வாங்கினாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு என்னது? அடிமை. அல்லேலூயா. நீங்க தெரிந்தோ தெரியாமலோ அடிமைத்தனம் என்கிற ஒரு வலையிலே சிக்கி கொண்டீர்கள். அப்படி நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க. நான் கடன் ஏதோ ஒரு அவசரத்துக்கு கடன் வாங்குறேன், வீடு கட்டுறதுக்கு தானே வாங்குறேன், ஒரு வண்டி வாங்குறதுக்கு தானே வாங்குறேன், ஒரு அவசரத்துக்கு தானே வாங்குறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த காரியத்தை எப்பொழுதும் மனதிலே கொள்ள வேண்டும். கடன் வாங்க போகும்போது நான் இன்னொருவனுக்கு அடிமையாக போகிறேன். அடிமை என்றால் என்ன? அவன் என்ன சொல்றானோ அதை கேட்கணும். எனக்கு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அந்த சகோதரி நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க, ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்ளுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர மாட்டாங்க. என்ன என்று கேட்டோம். பாஸ்டர், அது ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கிறேன், நான் கடன் வாங்கி இருக்கிறேன். கடன் வாங்குறவன் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு தான் வருவான். நான் அவனுக்கு ஒரு வாரம் ஒவ்வொரு என்ன கொடுக்கணும், வாரம் கொஞ்சம் பணத்தை கட்டணும். அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ முந்தி வா, நீ அல்லது பிந்தி வா அப்படின்னு சொல்லிட்டேன். வரவே மாட்டேங்கிறான். சரியா 10 மணிக்கு தான் வர்றான். அதனால அதை கொடுக்காம என்னால இருக்க முடியாது, அந்த நேரத்துல நான் இல்லாமலும் இருக்க முடியாது. ஆகவே தான் நான் சபைக்கு வரலன்னாங்க. இப்ப பாருங்க, இந்த சகோதரி அந்த கடன்காரனுக்கு அடிமையாகி விட்டார்கள். எப்படி? நீ 10 மணிக்கு வீட்டுல இருக்கணும், நீ கடன் வாங்கி இருக்கிற, நீ 10 மணிக்கு தான் நான் அங்க எல்லாம் எனக்கு பிளான் இருக்குது, 10 மணிக்கு தான் உன்னுடைய வீட்டுக்கு வர முடியும். ஆகவே நீ சொல்ற மாதிரி சாயங்காலம் வர முடியாது, காலையில வர முடியாது, நீ 10 மணிக்கு தான் எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னதுனால இவங்க ஆலயத்துக்கு வர முடியாம எங்க இருந்தாங்க? வீட்டுல இருந்தாங்க. யோசித்து பாருங்க, பல வருடங்களாக அந்த கடனை செலுத்தி தீர்த்து அப்புறமா அவங்க ஆலயத்துக்கு வந்தாங்க. ஏன் சொல்றேன்னா, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாகிறான். ஆகவே நாம் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டுமானால் நம்மை ஒருவர் விடுவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை ஒருவர் விடுவித்தால் தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், இந்தியா ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்தில் இருந்தது. எவ்வளவு போராட்டம் பண்ணி, எவ்வளவு உயிர்களை இழந்து, எவ்வளவு இரத்தத்தை சிந்தி இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்தோம். இதே போலதான் கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்தும் நாம் விடுதலை அடைய வேண்டுமானால் அதற்கு நாம் பல கிரயங்களை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே கடன் வாங்குவதற்கு முன்பாக ஒரு காரியம் உங்களுடைய மனதிலே ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒருவனிடத்திலே கடன் வாங்க போகிறேன் இன்றைக்கு, ஐயோ நான் அவனுக்கு அடிமையாக போகிறேனே, வேத வசனம் என்னை அடிமை என்று சொல்லுகிறதே, நான் கடன்பட்டவன் என்று சொன்னாமல் நான் அடிமை என்று வேதம் சொல்லுகிறதே, இந்த அடிமைத்தனத்துக்கு நான் உட்பட மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கடன் வாங்கினவர்கள் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே நம்ம அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு விட்டோம். இதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். இரண்டாவது காரியத்தை நாம் வாசிக்கும் போது சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். சொல்லுமா? செலுத்தாமற் போனா, ஒருவேளை கடன் வாங்கி இருக்கிறோம், சொன்ன நேரத்தில் அதை செலுத்தாமற் போனா நமக்கு என்ன பேர் வருது தெரியுமா? துன்மார்க்கன். துன்மார்க்கன் தான் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான்.
செலுத்தாம போறேன்னா நம்ம சொல்ற மாதிரி நான் என்ன ஓடியா போயிருவேன், அடுத்த வாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதா? அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. குறித்த வேளையிலே அந்த கடனை நாம சொல்லி இருக்கிறோம், மாதந்தோறும் இவ்வளவு கொடுப்பேன் என்று சொல்லி கடன் வாங்கி இருக்கிறோம். அந்த கடனை அந்த நாளிலே கொடுக்க முடியாமற் போனால் நான் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறோம். அப்படி செலுத்தாமற் போனா அவனுக்கு பேர் துன்மார்க்கன். அல்லேலூயா. நீதிமான் என்ற பெயர் நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். இப்பொழுது கடனை திரும்ப செலுத்தாமல் இருக்கிறதுனாலே, செலுத்த முடியாமற் போனதுனாலே நமக்கு என்ன பெயர் வருகிறது? துன்மார்க்கன் என்ற பெயர் வருகிறது. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். அப்படின்னா முழு கடனை நான் கொடுத்து தீர்ப்பேன்ல, ஒரு காலத்துல கொடுத்து தீர்ப்பேன்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு தவணையும் குறித்த காலத்திற்கு நாம் திருப்பி செலுத்த முடியாவிட்டால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது ஒருவேளை நம்முடைய கடன் வாங்கி செலுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு போய்விட்டோம் என்றால் நாம் நீதிமான்களா இருக்க முடியாது, நாம் துன்மார்க்கர்களா இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நீதிமானாக்கினார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமானாக்கினார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நம்மை நீதிமானாக்கினார். ஆனால் இந்த கடனை வாங்கி திரும்ப செலுத்தாமற் போனதினாலே நம்ம யாராகிவிட்டோம்? துன்மார்க்கராகிவிட்டோம். ஒவ்வொரு முறையும் நீங்க யாருக்காயிலும் திரும்ப செலுத்த வேண்டிய கடனை திரும்ப செலுத்த முடியாமற் போனால், அது சொன்ன நேரத்துக்கு திருப்பி செலுத்த முடியாமற் போனால் கூட நமக்கு வேதம் கொடுக்கிற பேர் துன்மார்க்கன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான், ஆனால் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். அல்லேலூயா. கடன் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் கடன் வாங்குகிறோம். சொல்ல போனா ஒரு வீடு கட்டுவதற்கு நம்மளாலே அத்தனை லட்சம் ரூபாய் ஒருவேளை நம்மாலே செலுத்த ரொக்கமாக வைத்து கட்ட முடியாது, உண்மைதான். அத்தனை ஒரு கடனை பெறுகிறோம் என்றால் எவ்வளவு கடனை நாம் பெற்றால் மாதந்தோறும் பெரிய கஷ்டம் இல்லாம நம்ம அதை திருப்பி செலுத்த முடியும் என்று ஒரு கணக்கிட வேண்டும். ஒரு கணக்கிட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, ஏனென்றால் வேதம் சொல்லி இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28 முதல் வாசிக்கிற வேளையிலே, லூக்கா 14ஆம் அதிகாரம் 28 முதல் வாசிக்கும் போது அங்கே சொல்லி இருக்கிறது, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து, அதாவது உங்களில் ஒருவன் ஒரு வீட்டை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போடப்பட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. அல்லேலூயா. இப்பொழுது சற்று வித்தியாசமாக நாம் பார்க்கிறோம். நம்ம முதல்ல பேங்கோட என்ன பண்ணிடுறோம்? ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். அந்த பேங்க் நமக்கு என்னென்ன நிபந்தனைகளின்படி இவ்வளவு பணத்தை கொடுப்பதாக உறுதிமொழி கொடுக்கிறார்கள். நாம் அந்த கட்டடத்தை பேஸ்மெண்ட் என்றும், அல்லது லிண்டர் லெவல் என்றும், அல்ல ஆர்சி போடுகிற லெவல் என்றும், அல்ல பினிஷிங் என்றும் ஒரு 5 ஸ்டேஜிலே நமக்கு பணம் கொடுக்கிறார்கள். நம்ம கட்டி முடித்து விடுகிறோம், அந்த வீட்டை கட்டி முடித்து விடுகிறோம். ஆனால் இதை இப்படி பாருங்கள், சொல்லி அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ, அதாவது தான் பெற்ற கடனை கட்டி தீர்க்கிறதற்கு நிர்வாகம் உண்டோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. இவ்வளவு தொகை வாங்குகிறோம், இதை நம்மாலே கட்ட முடியுமா என்று ஒரு என்ன செய்யணும்? உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். நமக்கு இவ்வளவு சம்பளம், இந்த சம்பளத்துல இவ்வளவு வீட்டுக்கடன் போய்விட்டால் நம்முடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவோம், அவர்களை எப்படி படிக்க வைப்போம், அவ்வப்போது வருகிற செலவுகளை எப்படி நம்ம செய்ய முடியும் என்று உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். சும்மா எப்படியோ கட்டிடலாம், எப்படியாவது கட்டிடலாம். நோ நோ நெவர். அப்படி ஒரு முடிவை எடுக்காதிருங்கள். உங்களுக்கு அப்படி ஒரு வீட்டை கட்டும் எண்ணம் இருந்தால் இதில் நாம் எவ்வளவு கட்ட முடியும் யோசித்து பாருங்க. இவ்வளவு பணத்தை நம்ம எப்படி மாதந்தோறும் இவ்வளவு தொகையை நம்ம கட்ட முடியுமா? நம்முடைய பேமெண்ட் இவ்வளவு, நம்ம ஒழுங்கா வேலைக்கு போனாதான், அல்ல வேலை செய்கிற நிலைமை இருந்தாதான் நம்ம அவ்வளவு திரும்ப கட்ட முடியும். ஒருவேளை எனக்கு உடல் நலம் இல்லாமற் போய்விட்டால், அல்லது இதை திரும்ப கட்ட முடியாமற் போய்விட்டால் அந்த வங்கி இந்த வீட்டை எடுத்துக்கொள்ளுமே என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா.
திரும்ப கட்டுவதற்கு என்ன நம்மளால் முடியும் என்று செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். இங்கே சொல்ல கட்டி தீர்க்கிறதற்கு, இங்கே நான் சொல்வேன் கடனை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி யோசித்து பாருங்கள். நீங்கள் கடன் பெற்று ஒரு வீட்டை கட்டி விட்டீர்கள், நல்லது. உங்கள் திடீரென்று உங்களுக்கு ஒன்று நேரிட்டது விட்டென்றால் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி அதை எப்படி திரும்ப கட்டுவார்கள்? உங்களுடைய பிள்ளைகள் அதை எப்படி திரும்ப கட்டுவார்கள்? யோசித்து பாருங்கள். மனிதனுக்கு என்ன வேண்டுமானால் நடக்கலாம். அதான் சொன்னேன், வண்டி ஓட்டி கொண்டிருக்கும் போதே ஒரு மனிதனுக்கு மாரடைப்பு வந்திருக்கிறது. இப்படி ஏராளமான மரணங்கள் நடைபெறுகிறது. இப்படி ஒன்று நேரிட்டால் எப்படி அந்த கடனை என்னுடைய மனைவி அல்ல என்னுடைய பிள்ளைகள் எப்படி கட்டி தீர்ப்பார்கள் என்ற ஒரு கணக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இனிமேலாவது கடன் பெறுகிறவர்கள், கடன் பெறும்போது உங்களுடைய எவ்வளவு பணம் நீங்கள் பெறுகிறீர்களோ வங்கியிலே, அதற்கு ஒரு இன்சூரன்ஸ் தொகையை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன்னா வீடு கட்டுவதற்கு நம்ம பணம் வந்த பிறகு வீடு கட்டலாம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளவு நம்மளால சேர்த்து வைக்க முடியாதுதான், உண்மைதான். நமக்கு ஒரு வீடு வேண்டும் என்றால் அது எவ்வளவு நமக்கு தகுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும். அந்த தகுதியான அந்த பணத்தை கடனாக பெறும்போது அதை எம்ஓடி பண்ணுவது என்று சொல்லுவார்கள், மார்ட்கேஜ் ஆஃப் டாக்குமெண்ட். மார்ட்கேஜ் ஆஃப் டாக்குமெண்ட் என்று சொல்லுவாங்க. அந்த பத்திரத்தை நம்ம அடகு வைக்கிறோம். யாருக்கு அடகு வைக்கிறோம்? பேங்குக்கு அடகு வைக்கிறோம். அதை கட்டி முடித்த பிறகுதான் அவர்கள் நமக்கு அந்த பத்திரத்தை தருவார்கள். ஆனால் அதோடு கூட ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய தவறவே கூடாது. அதற்காக ஒரு என்ன செய்ய வேண்டும்? ஒரு இன்சூரன்ஸ். கொஞ்சம் தொகை தான், ரொம்ப தொகையெல்லாம் இல்லை. நீங்கள் பணத்தை பெரும் கடனை ஒப்பிட்டு பார்க்கும் அதெல்லாம் ஒரு பெரிய தொகையா இருக்கு. சில ஆயிரங்கள் நீங்கள் இன்சூரன்ஸாக செலுத்தி விட்டீர்களானால் உங்களுக்கு ஏதாயிலும் நேரிட்டால் அந்த தொகையை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த லோனை கட்டி முடித்து விடும். அல்லேலூயா. ஞானமாய் செய்யுங்கள், அதைத்தான் சொல்லுகிறேன். என்றால் வீடு கட்டுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் அதற்கு கீழே எதற்கெடுத்தாலும் கடன் பெற்று வாங்குகிற பழக்கத்தை விட்டு விடுங்கள். தயவு செய்து எதற்கெடுத்தாலும் கடன் பெற்று பொருட்களை வாங்கும் அந்த நிலைமையை நீங்கள் நிறுத்த வேண்டும். அதை விட்டு விட வேண்டும். ஏனென்றால் முதலாவது நீங்கள் கடன் பட்டவனுக்கு கடன் நீங்கள் யாரிடத்தில் வாங்கினீர்களோ அவனுக்கு அடிமையாகி விடுவீர்கள். இரண்டாவது, அதை செலுத்தாமற் போனால் நீங்கள் துன்மார்க்கன் ஆகி விடுவீர்கள். துன்மார்க்கனை ஆண்டவர் எங்கே சேர்த்துக் கொள்ள மாட்டார்? பரலோகத்திலே சேர்த்துக்கொள்ள. நீதிமானை சேர்க்கத்தான் அவர் வருகிறார். அப்ப நீங்க துன்மார்க்கன் ஆகி விட்டீர்கள் என்றால் பணத்தை, அதான் சொல்லுவாங்க டிபிஎம் சர்ச்சில் சொல்லுவாங்க, அதாவது கடன் வாங்காதீங்க, கடன் வாங்கிட்டு ஆண்டவர் வருகை வந்தா நீங்க பறப்பீங்க, உங்க காலை பிடிச்சிட்டு கடன் கொடுத்தவன் தொங்குவானா. அல்லேலூயா. நீங்க பறப்பீங்க. ஆண்டவர் வந்தா பறப்பீங்களா பறக்க மாட்டீங்களா? பறப்போம். எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனா கடன் கொடுத்தவன் விட மாட்டானா, அவன் காலில் தொங்கிட்டு இருப்பானா, என் கடனை கொடுத்துட்டு போ, என் கடனை கொடுத்துட்டு போன்னு. அல்லேலூயா. உண்மைதான், அது உண்மைதான். ஏனென்றால் ஆண்டவர் அநியாயம் செய்கிறவர் இல்லை, நியாயம் செய்கிறவர். ஒருவனுக்கு நீங்கள் கடன் செலுத்த வேண்டி இருக்கும் போது ஆண்டவர் உங்களை எப்படி எடுத்துக்கொள்வார்? அப்போ நீங்கள் துன்மார்க்கன் ஆகிவிடுகிறீர்கள். ஆகவே செல்லும் செலவை கணக்கு பார்த்து சரியான விதத்தில் உங்களுக்கு ஒரு ரூம் போதும், 2-3 ரூம் வேணுங்கிறது இல்லை. உங்களால சிறிய கடன் பெற்று ஒரு ரூம் கட்டிக்கலாம், அப்புறம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு முறை வரும்போது இன்னொரு ரூமை கட்டிக்கொள்ளலாம். அந்த மாதிரியாக பிளான் பண்ணி நீங்கள் சுருக்கமா உங்களால் இயன்றதற்கு இதை என்னால தைரியமாய் கட்ட முடியும். சம்பளத்தின் ஒரு பாதி வரையிலும் ஓகே என்று சொல்லுவோமே சம்பளத்தின். ஆனால் சம்பளம் 30,000 ரூபாய் இருக்கும்போது நீங்கள் 20,000 25,000 ரூபாய் லோன் போடுவது எவ்விதத்திலும் நியாயமானது அல்ல. அதனால செல்லும் செலவை கணக்கு பாருங்கள். கட்டி தீர்க்கிறதுக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்ப்பானாக. ஒருத்தர் இப்பொழுது சமீபத்தில் இதை குறித்து பார்க்கும்போது யூடியூப்ல ஒரு கணக்கை அவர் சொல்றாரு. அவர் எனக்கு கணக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்குகிறீர்கள் என்றால் 40 லட்சம் ரூபாய்க்கு வீட்டுக்கு நீங்கள் வட்டியோடு அதை கட்டி முடிக்கும் போது சுமார் 1 லட்சம் ரூபாய், அதில் 90 லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டியிருப்பீர்கள். வாங்கின தொகைக்கு மேலாக கட்டியிருப்பீர்கள், டபுள் கட்டியிருப்பீங்க. நீங்க அதையே ஒன்று செய்யுங்கள். மாதம் நீங்க என்ன செலுத்தினீங்க? இந்த 40,000 ரூபாய்க்கு 30 ரூபாய் நீங்கள் கட்டினீர்கள். 30,000 ரூபாய் கட்டி அந்த வீட்டிலே குடியிருந்தீர்கள். அந்த வீட்டு மதிப்பு அந்த அளவுக்கு உயராது. ஏனென்றால் நீங்கள் 90 லட்சம் கட்டியிருக்கிறீர்கள். ஆனால் ஒன்று செய்யுங்கள், மாதம் 30,000 ரூபாய்க்கு நீங்க செய்றீங்களே,
10,000 ரூபாய்க்கு ஒரு வாடகை வீட்டிலே குடியிருங்கள், 20,000 ரூபாயை சேர்த்து பாருங்கள். இந்த வீட்டு கடன் முடிகிற நாள் வரும்போது உங்களுடைய கையிலே கோடி ரூபாய் இருக்கும் என்று சொல்றார். சரியான கணக்கு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏனென்றால் நீங்க 10,000 ரூபாய் வாடகை வீட்டில் இருந்தீங்க, 20,000 ரூபாய நீங்க டியூ கட்ட மாதிரி ஒரு ஆர்டி போட்டுட்டீங்கன்னா 15 வருடம் கழித்து 1.5 கோடி ரூபாய் உங்கள் கையில இருக்குமா. அதற்கு பதிலாக நீங்க என்ன செய்றீங்க, எனக்கு ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட நீங்கள் என்ன செய்றீங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு அதை கட்டி கடைசியில அந்த வீடு 90 லட்சத்துக்கு போகவும் போகாது. யோசித்து பாருங்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் கடன் படாது இருக்க வேண்டும். கடன் பட்டீர்களானால் அந்த கடனை கொடுத்து தீர்ப்பதற்கு நிர்வாகம் உண்டோ என்று நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்து நீங்கள் கடன் படுங்கள். அது வீட்டிற்காக மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு பெரிய தொகை, எல்லாராலும் முடியாதுதான். ஆனால் உங்களால் கட்டி தீர்க்க, இதான் கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்ப்பானாக. செல்லும் செலவை கணக்கு பாருங்கள். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு வீட்டை வைத்து விட்டு போகலையே. உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் என்ன செய்யறாங்க, வறுமையில் இருக்கிறார்கள், குடிசையிலே வாழுகிறார்கள், ஓலை குடிசையிலே வாழ்கிறார்கள், சிலர் பிளாட்ஃபார்மிலே வாழுகிறார்கள், சிலர் ஓட்டு வீட்டிலே வாழுகிறார்கள், சிலர் ஒரு சின்ன ரூமிலே வாழுகிறார்கள். கோடிக்கணக்கான ஜனங்கள் வாடகை வீட்டிலே வாழுகிறார்கள். எல்லாருக்கும் சொந்த வீடு இல்லை. நம்முடைய அரசாங்கம் இந்த வருடம் 3 கோடி வீடுகளை கட்டி கொடுக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 கோடி என்ன தெரியுமா, இந்த வருடம் பிறக்கிறவங்களே 5 கோடி. அப்ப அந்த 3 கோடி யாருக்கு பத்தும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால என்ன சொல்லுகிறேன் என்றால், உங்களை என்ன சொல்ல, உங்களை சோறுபுற செய்ய முடியாது சொல்லவில்லை. இங்க வசனம் சொல்லி இருக்கிறதை சொல்லுகிறேன். கட்டி தீர்க்கிறதற்கு நிர்வாகம் உண்டோ, தனக்கு நிர்வாகம் உண்டோ, பிள்ளைகள் கட்டி தனக்கு நிர்வாகம் உண்டோ, தன்னாலே இதை கட்டிவிட முடியும் என்று தோன்றாவிட்டால் நீங்கள் இந்த கடன் படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழி புத்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி 21:5. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்திற்கு. அப்படியானால் ஜாக்கிரதையாக வாழ்ந்தோம் என்றால் நம்மை நிச்சயமாக செல்வத்துக்கு நேராக கொண்டு செல்லும். அஜாக்கிரதையாய் வாழ்ந்திருக்கிறோம். சொல்ல போனா இந்த கடன்பட்டவர்கள் அஜாக்கிரதையாய் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அஜாக்கிரதையாய் இருந்தால் அவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கு கொண்டு சேர்க்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கு ஏதுவாகும். பதறி போய் என் பிள்ளைகளுக்கு வீடு இல்லையே, அல்லது நான் இதை வாங்கியே ஆகணுமே அப்படின்னு பதறுகிறோம். இல்லை, நீங்கள் ஜாக்கிரதையாய் இருந்தீர்கள் என்றால், ஜாக்கிரதையுள்ள நினைவுகளாய் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை செல்வத்துக்கு நேராக கொண்டு செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக கர்த்தரையே நம்பி, கர்த்தரையே தேடி, கர்த்தரையே நோக்கி வாழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கடன்பட்டவர்களை குறித்து இந்த 4 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். 1, அவர்கள் அடிமையாகிவிட்டார்கள். சரி, அடிமைப்பட்டவர்கள் இருக்கட்டும், இனிமேல் ஒருவரும் அடிமையாகாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வதாக, துன்மார்க்கனாகி விட்டீர்கள். கடனை வாங்கி செலுத்தாமற் போனால் நமக்கு வேதம் கொடுக்கிற பேர் துன்மார்க்கன். அல்லேலூயா. துன்மார்க்கனாக நீங்கள் மாறிவிடாதிருங்கள் கடனை வாங்கி. 3வதாக, இங்கே செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் கடன் வாங்காதிருங்கள். அல்லேலூயா. செல்லும் செலவை, அதாவது கட்டி தீர்க்க நிர்வாகம் உண்டோ என்று உங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் கடன் படுங்கள். இல்லாவிட்டால் கடன் படாதிருங்கள். வேதம் சொல்லி இருக்கிறது கடன் படாதிருங்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறது. அன்பை தவிர வேறொன்றிலும் கடன் படாதிருங்கள் என்று சொல்ல இருக்கிறது. ஆனால் நாம் கடன் படுகிறோம், அதை நியாயப்படுத்துகிறோம். நான் கூட இதை கொஞ்சம் நியாயப்படுத்துகிறேன், தப்புதான். அப்ப வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாமா பாஸ்டர், அப்படி வேதத்துல சொல்லி இருக்கா அப்படின்னு கேட்டா, நடைமுறை வாழ்க்கையிலே நாம் இதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. செல்லும் செலவை கணக்கு பார்த்து கட்டி முடிக்க திராணியுண்டோ என்று பார்த்து கடன் படுங்கள். இல்லாவிட்டால் கடன் வாங்காதிருங்கள். 4வதாக, அஜாக்கிரதையா இருந்ததுனாலே என்ன வந்தது? கடன் வந்தது. நாம் ஜாக்கிரதையா இருப்போமானால் நம்முடைய நினைவுகள் செல்வத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம், ஆசீர்வாதத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு அஜாக்கிரதையா இருந்து விட்டோம். பல காரியங்களே அஜாக்கிரதையா இருந்ததுனாலே தான்
நாம் இப்பொழுது கடனாளிகளாய் மாறிவிட்டோம், அல்லது இன்னியாகிலும் நீங்கள் கடன் படாதவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இனிமேலாகிலும் நீங்களும் கடன் படாதிருங்கள். என்னுடைய வாழ்க்கையில நான் கடன் வாங்குவதில்லை என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கடன் வாங்கினால் அது என்ன சொல்லி இருக்கிறது? அடிமையாக்குறது, அது நம்மை துன்மார்க்கராக்கிறது, நம்மை என்ன கட்டி முடிக்க திராணி இல்லாதவன் என்று உலகம் நம்மை பரிகசிக்கிறதற்கு ஏதுவாகிறது. நான்காவதாக நாம் அஜாக்கிரதையா இருந்து விட்டோம், ஜாக்கிரதையா இருக்கவில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்ப இருக்கட்டும். இப்படி இருந்தாலும் இப்பொழுது கடன் பட்டு விட்டோம். இந்த கடனுக்கு என்ன வழி? அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்ல எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எரேமியா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். சொல்லுமா, நீயே உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு என்ன உண்டு? சகாயம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா. இது ஒரு தீங்கின் காலம், கடன் பட்டு விட்டோம். இது ஒரு நெருக்கத்தின் காலம். நீங்க நெருக்கத்துல இருக்கலாம், ஆனா நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இப்படி ஒரு நெருக்கத்துல, ஒரு தீங்கு நாட்கள்ல வந்து விட்டோம். கடனை திருப்பி செலுத்த முடியல, எப்படி செய்வேன்னு தெரியல, அல்லது நெருக்கத்திலே இருக்கிறோம், கடன் பட்டு விட்டோம். கடனை கொடுத்து விட்டா 10ஆம் தேதி வரை கூட என்னுடைய கையில பணம் இருப்பது இல்லை, 10ஆம் தேதி நான் வெறுங்கையனா இருக்கிறேன் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு தீங்கு, இப்படி ஒரு நெருக்கத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு. அதான் சொன்னேன், விபத்திலே அந்த மகன் சிக்கி கோபம் ஒரு பக்கம் இருக்கிறது. நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னேன், கடன்பட்டு வண்டி வாங்கி கொடுத்தேன், வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இவன் வாங்கி வேகமாய் போய் விபத்திலே சிக்கி கொண்டானே என்று கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த தகப்பனுடைய மனம் என்னுடைய மகனுக்கு எப்படியாலும் உதவி செய்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்று இருக்கிறது போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயே உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், இந்த தீங்கின் காலத்திலே, இந்த நெருக்கத்தின் காலத்திலே உனக்காக நான் சகாயம் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சகாயம் செய்வார். நெருக்கம் வந்து விட்டது, இப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது, ஆண்டவரை கைவிடாமல் இப்ப சொல்றாரு, இந்த தீங்கின் காலத்திலே, இந்த நெருக்கத்தின் காலத்திலே, நீ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைமையிலே நான் உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தகப்பனையும் தாயை காட்டிலும் அதிகமாய் நம்மை நேசிக்கிற ஆண்டவர். தீங்கின் காலத்தில் என்னுடைய பிள்ளை இருக்கிறது, மிகவும் நெருக்கப்படுகிறாள், ஆகவே நான் அவளுக்கு சகாயம் செய்வேன். ஏனென்றால் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டென்று சொல்லி இருக்கிறேன். ஆகவே இப்பொழுது அவன் தீங்கின் காலத்திலே நெருக்கத்திலே இருக்கிறான், ஆகவே நான் அவனுக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாய் சொல்லுகிறார், எபிரேயர் 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம், தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். சொல்லுமா, சகாயம் செய்ய அந்த கிருபை அடைவதற்கு நாம் தைரியமாக தேவனுடைய கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து நமக்கு உதவி வராது, வானத்திலும் பூமியிலிருந்து நமக்கு உதவி வராது. நம்மை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு உதவி வரும், நம்முடைய தகப்பனிடத்திலிருந்து தான் நமக்கு உதவி வரும். அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. ஆமா, நாம தான் கேடு உண்டாக்கி கொண்டோம், ஆனாலும் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நெருக்கத்தின் காலத்திலே, இந்த தீங்கு நாளிலே நமக்கு சகாயம் செய்யும்படியாய் வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறது தான், ஆமா, இரக்கத்தை பெறும் ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அந்த கிருபையின் ஆசனத்திலே உட்கார்ந்திருக்கிற அந்த ஆண்டவருடைய அந்த கிருபாசன தண்டையிலே உட்கார கடவோம்.
அல்லேலூயா. அவருடைய கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு எங்கு யாரும் உதவி செய்ய முடியாது. எல்லா மனிதர்களும் நம்மை போலத்தான் இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் நம்மை போல் நெருக்கத்திலே தான் இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் கடன் பெற்றிருக்கிறார்கள். யார் நமக்கு உதவி செய்யக்கூடும்? உதவி செய்வதற்கு இல்லை. ஆனால் உதவி செய்வேன் என்று சொன்ன ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவருடைய கிருபாசன தண்டையிலே போய் சேர்வோம். அல்லேலூயா. அவர் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லி இருக்கிறது. 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். தன்னை எனக்குண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. அல்லேலூயா. எனக்குண்டான நெருக்கத்திலே தாவீது சாட்சி சொல்லுகிறான். எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. நெருக்கத்திலே உதவி செய்கிற ஒரு கர்த்தர். உனக்குண்டான நெருக்கத்திலும் தீங்கின் காலத்திலும் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டான். அந்த நெருக்கத்தில் எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நீ கடனாளியா இருக்கும் போது உன்னுடைய சத்தத்தை உலகத்துல யாரும் கேட்க மாட்டாங்க. நீ கொடுக்கிறவனா இருந்தா கேட்பாங்க. யோசித்து பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் எவ்வளவோ கொடுத்திருக்கலாம். கொடுக்கும் போதெல்லாம் நீங்க சொல்றதை கேட்பாங்க. ஆனா நீங்க கொடுக்கிறத நிறுத்தி நீங்க கடன்காரங்கள் ஆகிவிட்டா நீங்க சொல்றத அவங்க கேட்கவே மாட்டாங்க. என் கடன்காரர் தகப்பன் சொல்றதை கூட பிள்ளை கேட்க மாட்டான். அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நாம் கடன்காரர்களா இருக்கும் போது நம் தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. தைரியமாய் அந்த கிருபாசன தண்டையிலே சேருவோம். அவரை நோக்கி கூப்பிடுவோம். என் சத்தத்தை அவர் கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு அவருடைய சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. கடன்காரனுடைய சத்தத்தை கேட்கிற ஒருவர் உண்டென்றால் அவர்தான் நம்முடைய ஆண்டவர். வேறு யாருமே இல்லைங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சொந்தக்காரன், உறவினர்கள் யாரும் கடன்காரனுடைய சத்தத்தை கேட்க மாட்டாங்க. நீ எப்ப கடன்காரன் ஆயிட்டுன்னு தெரிஞ்சதோ அப்பொழுது உன்னை விட்டு விலக ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது உன்னுடைய பேச்சுக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். ஆனால் உன்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர்தான் நான் தீங்கின் நாளிலும் நெருக்கத்தின் நாளிலும் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. ஆகவேதான் அல்லேலூயா, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தனிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். 121ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. வேற யாரு ஒத்தாசை செய்ய இருக்க மாட்டாங்க. நீ கடன் ஆளி ஆயிட்டா திரும்ப கடன் கொடுக்கிறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. உனக்கு ஒத்தாசைக்கு ஒருத்தர் வர மாட்டாங்க. இப்படி கஷ்டப்படுறானே, நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலான்னு யாரும் வர மாட்டாங்க. ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார். கடன்காரனுடைய கால்கள் தள்ளாடும். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் காலை தள்ளாட விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்டெடியா நடக்க முடியாம தள்ளாடுகிறவனுடைய வாழ்க்கையிலே அவர் உன்னை தள்ளாட விடாமல் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். ஏனென்றால் 72ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிடுகிற எளியவனை அவர் விடுவிக்கிறார். அல்லேலூயா. அவர் கூப்பிடுகிற எளியவனை விடுவிக்கிறார். அல்லேலூயா. உன்னை நீ நெருக்கத்தில் இருக்கும் போது, கடனில் இருக்கும் போது, கஷ்டத்தில் இருக்கும் போது, தீங்கு நாளிலே இருக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிடுகிற எளியவனை அவர் விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கூப்பிடு.
உடைய கடனின் நேரத்திலே, இந்த தீங்கு நாளிலே, இந்த நெருக்கத்தின் நாளிலே தைரியமாய் கிருபாசன தண்டையிலே போ. ஆண்டவரே, நான் எனக்கு கேடு உண்டாக்கி கொண்டேன், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொன்னீரே, இதோ வந்திருக்கிறேன், உம்முடைய கிருபாசன தண்டையை வந்திருக்கிறேன், இளைய குமாரனை போல வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இளைய குமாரனுடைய தகப்பன் செய்தது போல நீர் எனக்கு செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே செல்லுங்கள். வேற எங்கு போகாதீங்க. எங்கு போனாலும் அவமானம் தான் மிஞ்சும், எங்க போனாலும் உங்களுடைய உள்ள சோர்ந்து தான் போகும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் செல்லுங்க. ஆண்டவர் தான் உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் தான் கடன்பட்டு விட்டீர்கள், நீ தான் கடன்பட்டு விட்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 70ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனே என்னை விடுவியும், எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. 70ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், தேவனே என்னை விடுவியும், எனக்கு கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆண்டவரே, இனி என்னால லேட் பண்ண முடியாது. அப்படிதான் நம்ம சொல்றோம், என்னால முடிஞ்ச அளவு சமாளிச்சிட்டேன், இனி என்னால சமாளிக்க முடியாது. ஆண்டவரே, இனி என்னால வெயிட் பண்ண முடியாது. ஆகவே கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஏனென்றால் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொன்னீர், சகாயம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர். அப்படியானால் ஆண்டவரே, நீர் எனக்கு சகாயம் செய்கிறது தீவிரியும், சீக்கிரமாய் செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. தாமதம் பண்ண கடன் செலுத்துவது தாமதம் பண்ண கடன் கொடுத்தவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னும் மேலான வட்டி போட்டு வாங்கிக்கலாம். அல்லேலூயா. ஆகவே வட்டி மேல் வட்டி ஏறும். ஆகவே ஆண்டவரே, என்னால இனி தாமதம் பண்ண முடியாது, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று அந்த கிருபாசன தண்டையிலே நெருங்கி அந்த ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். அவர் உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 71ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 71:12 சொல்லி இருக்கிறது, தேவனே எனக்கு தூரமாய் இராதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஆண்டவரே, சீக்கிரம் செய்யுங்க. ஆண்டவரே, அதை யார்கிட்ட தான் சொல்ல முடியும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட தான் சொல்ல முடியும். கடன் கொடுத்தவங்க கூட அவன் கையில இருந்தாலும் 1 மாசம் நம்மளை இழுத்தடிச்சு தான் நமக்கு கொடுப்பான். தெரியுமா உங்களுக்கு? கடன் கேட்டவன் கடன் பணம் வச்சிருந்தா கூட அவன் உடனே நமக்கு எடுத்து கொடுக்க மாட்டான். அப்புறம் வா அப்படி இழுத்தடிச்சு, ஏன்னா பணத்தின் அருமை அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இழுத்தடிச்சு தான் கொடுப்பான். அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய கடனுக்காக ஆண்டவரை நோக்கி தீவிரமா எனக்கு சகாயம் பண்ணும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல இப்படிதான் கேட்கணுங்க. ஆமா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொன்னீர். ஆண்டவரே, அந்த சகாயம் உண்டு என்று சொன்னீரே, அந்த சகாயத்தை லேட் பண்ணாம செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் இக்கட்டில் இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க சீக்கிரமாய் செய்யுங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 77ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 77:12 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்திலே உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். தாவீது சாட்சி சொல்றாருங்க, என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். வாயில முணுமுணுக்காதீங்க, உங்க அறைக்கதவை பூட்டுங்க, அறைக்கதைக்குள்ள போய் ஆண்டவரே என்று சத்தம் கொடுங்க. என் தேவனே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியம், நீங்க சகாயம் செய்வேன் என்று சொன்னீங்க, நான் தான் அதற்கு காரணம், நான் தான் அந்த காரியத்துல ஆண்டவரே எனக்கு கேடு உண்டாக்கி கொண்டேன், ஆனா உம்மிடத்துல சகாயம் உண்டு என்று சொன்னீரே, அதை சீக்கிரமாய் செய்யும் என்று சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுங்க. என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா, அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவருக்கு மட்டுமில்லைங்க, யார் யார் தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே கெஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் அனுபவ சாட்சிங்க. தாவீது சொல்லுகிற சாட்சி தன்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த சம்பவத்தை வைத்துதான் தாவீது சங்கீதங்களை எல்லாம் எழுதி இருக்கிறார். அவர் சொல்றாரு,
ஆண்டவரே, எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினே, என் சத்தத்தை தேவனிடத்திலே உயர்த்தினே, அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. செவி கொடுத்தார் என்றால் எனக்கு ஆன்சர் கொடுத்தார், எனக்கு விடை கொடுத்தார், எனக்கு உதவி செய்தார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார். ஆக ஆண்டவரை நோக்கி அங்கே கெஞ்சி கேட்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கெஞ்சினேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கு கெஞ்சினேன். கடன் வாங்குறதுக்கு எவ்வளவு கெஞ்சிறேன் தெரியுமா? கெஞ்சினா தானே கடன் கேட்கும். கொடுப்பா, ஒரு 10,000 ரூபா கொடு அப்படின்னு கேட்டாங்க தருவா. வேலையை பார்த்துட்டு அவனை பாரு, ஆளும் பாரு, மூஞ்சியும் பாரு, கடன் வாங்க வந்த மாதிரியா இருக்கான். கெஞ்சணும், 10,000 ரூபாய்க்கு கெஞ்சணும். பேங்க்ல போய் 10 தடவை போய் கேட்கணும். ஒருத்தர்கிட்ட 10 தடவை கேட்கணும். 10,000 ரூபாய் கடனுக்கு 10 தடவையாவது நடக்க வைப்பாங்க. கெஞ்ச வேண்டியது இருக்கும். அடுத்த வாரம் தரப்பா, இல்லைங்க அடுத்த வாரம் வர தாங்க முடியாது, இந்த வாரமே ஒரு முக்கியமான காரியம், தயவுசெய்து போய் கொடுங்க. கெஞ்சுவோமா இல்லையா? கடன்காரங்க அப்படித்தானே கெஞ்சுவாங்க. அது ஒரு சிலவங்களுக்கு அந்த அது ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் இருக்குது. அவங்க போய் கெஞ்சிதான் காரியம் ஆயிடும். ஹல்லேலூயா. கெஞ்சிதான் கடன் வாங்குறோம். இப்ப அந்த கடனை கொடுக்கிறதுக்கு கெஞ்ச கூடாதா? ஒரு அல்லேலூயா சொல்லுமா. கடன் வாங்குறதுக்கு கெஞ்சினோம், இப்ப கடன் கொடுக்கிறதுக்கு கெஞ்சினோம். எது பெஸ்ட்? எது பெஸ்ட்? இதுதான் பெஸ்ட். கடனை கொடுக்கிறது கெஞ்சிரும் பாருங்க, அதான் பெஸ்ட். அல்லேலூயா. வேற வழியே இல்லை. ஆண்டவத்துல கெஞ்ச யோபு சொல்றாரு பாருங்க, நான் நீதிமானா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும் அவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் நீதிமான் என்பதனாலே நான் என் ரைட்டுன்னு கேட்க மாட்டேன். நான் நீதிமானா இருந்தாலும் அவருடைய வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன்கிறாரு. அல்லேலூயா. நான் நீதிமானா இருந்தாலும் அவருடைய வழக்காடாம என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சுவேன். அல்லேலூயா. நியாயாதிபதியிடத்தில் ரைட்ஸ் கேட்க முடியாதுங்க, கெஞ்சத்தான் முடியும். மை லார்ட், மை லார்ட் அப்படிதான் சொல்லணும். நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. கோர்ட்ல மை லார்ட், மை லார்ட் அப்படிதான் வக்கீல்னு சொல்லுவாங்க. அவங்க இடத்துல கெஞ்சுவாங்க. இப்படி எல்லாம் சொல்லியிருக்குங்க. ஏன் என்னுடைய கட்சிக்காரர் குற்றவாளி இல்லைங்க, இப்படி எல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாரு. நீதிமானா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாரு. சட்டத்தின் நீங்க அவரை விடுவிக்கணும் அப்படி சொல்ல மாட்டாரு. பாருங்க, இந்த சட்டத்தின்படியாக அவர் நிரபராதி, அவரை விடுவிங்கன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் சொல்லி இருக்கிறது, நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். ஆண்டவரிடத்துல கெஞ்சுங்களேன். மனுஷங்கிட்ட கெஞ்சினீங்க, இப்ப மாட்டிக்கிட்டீங்க. மனுஷத்துல கெஞ்சி நீங்க என்ன ஆயிட்டீங்க? துன்மார்க்கன் ஆயிட்டீங்க. மனுஷனத்துல கெஞ்சி அடிமை ஆயிட்டீங்க. இப்ப அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஏன் தேவனிடத்திலே கெஞ்ச கூடாது? யோபுவே சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும் அவருடைய வழக்காட மாட்டேன், என் ரைட்ஸ் கேட்க மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கெஞ்சுவேன்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் யோபுவிட பெரிய பக்தனா? யோபுவிட பெரிய நீதிமான்களா? இல்ல. அதனால நாம் தேவனிடத்துல கெஞ்சணும். அல்லேலூயா. வேற யாரும் உதவி செய்ய போறதில்ல. ஆனா ஆண்டவர் உதவி செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். சகாயம் செய்வேன்னு சொன்னவர்கிட்ட தானங்க கெஞ்சணும், அவர்கிட்ட தானங்க கேட்கணும். வேற யாரு நமக்கு கொடுப்பாங்க? யோசித்து பாருங்க. நம்முடைய கடனை கொடுப்பதற்கு நாம் உழைத்து கட்டணும் அல்லது ஆண்டவர் கொடுக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். வேற வழியே இல்லை. நீ ரொம்ப கடன் பட்டிருக்கிற, இந்த வச்சுக்கோ 1 லட்சம் நம்மகிட்ட யாராவது கொண்டு கொடுப்பாங்களா? கடன் பட்டிருக்கவங்ககிட்ட கடன் வாங்க நிறைய பேர் வருவாங்க. அதுதான் நடக்கும். ஆனா இங்க நம்ம ஆண்டவரிடத்துல கெஞ்சுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சங்கீதக்காரன் சொல்ற 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா சொல்லுமா. கடன்காரங்கிட்ட போய் அழாதீங்க. கடனை தீர்க்க வழி இருக்கிற ஒரு ஆண்டவரிடத்திலே அழுங்க. அல்லேலூயா. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. கடன் கொடுத்தவன் அக்கிரமக்காரன் தான். நமக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் அவன் செய்யல. தனக்கு வருமானம் பெருகணும், வட்டி காசு வாங்கணுங்கிறக்காகத்தான் பேங்க்னாலும் மனுஷனாலும் கடன் கொடுக்குறான். அவங்க எல்லாம் அக்கிரமக்காரருங்க. என் அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்பார். அவரிடத்துல கெஞ்சுங்க, அவரிடத்துல அழுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க,
யாக்கோபு ரெண்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம். கோலும் தடிமாய் போனா 2 பரிவாரங்களோடு 2 ஆசீர்வாதங்களோடு வந்தான்னு. ஆனா அந்த யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? அங்கே வாசிக்க ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேல் என்று ஏன் ஆசீர்வதித்தார்? யாக்கோபை நீ யாக்கோபு என்று சொல்லப்படாமல் நீ இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொன்னார். அவனை ஆசீர்வதித்தார். நீ என்னை ஆசீர்வதியாமல் உம்மை விடமாட்டேன் என்று சொன்னார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனா இங்கே ஓசியா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்றாரு, அவர் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். யாக்கோபு அழுது இருக்கான், சும்மா ஆண்டவரோடு போராடி மேற்கொள்ளல, அழுது கெஞ்சினான். அவரை நோக்கி அழுது கெஞ்சினான். அல்லேலூயா! எப்படி? ஆண்டவரே நான் போறேன், எனக்கு எதிராக என்னுடைய சகோதரனா ஏசா வருவான், அவன் ஒரு முடிவு பண்ணி இருக்கான், என்னை காண்ற இடத்துல வச்சு கொண்டுருவேன்னு சொல்லி இருக்கிறான். இருந்தாலும் நான் போறேன் ஆண்டவரே, என்னை எப்படியாவது நீங்க தான் காப்பாற்றணும், நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அழுதான். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா! யாக்கோபு கூட அழுதுதாங்க ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான். யாக்கோபு கூட அழுதுதான் அந்த பெரிய இக்கட்டிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறான். என்ன பெரிய இக்கட்டு? அவனுக்கு ஏசா கண்டா என்ன செஞ்சிருவான்? கொன்னு போட்டுருவான். முடியும் அப்படித்தான் சொல்லுவான், காண்ற நாள்ல அவனை தீர்த்து கட்டிடுவேன். அல்லேலூயா! அப்படி சொல்லி ஏசா காத்துக்கொண்டே இருக்கிறான். அது யாக்கோபுக்கு நன்றாய் தெரியும். இப்ப என்ன செய்யறது? யாக்கோபு எதிர்விட்டு வந்து என்னை கொண்டு போடுவானே, ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுவியும் என்று இரக்கத்திலே கெஞ்சி அழுதான். ஒரு ஆம்பளை அழுது இருக்கிறாங்க. எசேக்கியா ராஜா மிகவும் அழுதான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். உன்னுடைய வருஷத்தோட இன்னும் 15 வருடங்களை கூட்டுவேன் என்று சொன்னார். ஆம்பளைங்களே அழுது இருக்கிறாங்க. பொம்பளைங்களுக்கு அழுதற்கு சொல்லியா கொடுக்கணும்? கடன் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் அழுங்க. கடன்காரங்கிட்ட இல்ல, கடன் வாங்கினவங்கிட்ட இல்ல, ஆண்டவர்கிட்ட அழுங்க. ஆண்களும் பெண்களும் அழுங்க. ஏண்டா யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டது, யாக்கோபு அந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டது, அழுதுதான் அந்த விடுதலையை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா! அல்லேலூயா! கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அப்படிதான் வாசிக்கிறோம். அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று 6 சங்கீதம் 8ஆம் வசனத்திலே வாசித்தோம். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா! இப்போ படிப்படியா நான் உங்ககிட்ட சொல்ல வர்றேன். என்ன சொல்ல வர்றேன்? நீயே உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். இந்த கடன் கர்த்தரால் உண்டான கடன் அல்ல, இந்த கடன் வேற ஆளுகளால் உண்டான கடன் அல்ல, உனக்கு நீயே கேடு உண்டாக்கி கொண்டாய் என்று சொல்லப்பட்டபடி நீதான் கடன் வாங்கி விட்டாய். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த சகாயம் செய்யும் கிருபாசன தண்டையில நெருங்கணும், நெருங்கி ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கதறணும், கர்த்தரை நோக்கி கேட்கணும். ஆண்டவரே தீவிரமா எனக்கு சகாயம் செய்யும், எனக்கு நிக்க வழியே இல்லை சொல்லல, எனக்கு நிக்க வழி இல்லை. ஆண்டவரே நீரே எனக்கு சகாயம் செய்யும், நீர் தான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர். நண்பர்கள் சொல்லல, உறவினர்கள் சொல்லல, நீர் தான் சொல்லி இருக்கிறீர். நீ கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. நீ தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நெருங்கு. வானத்தை பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொன்னானே, அதே போல அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆண்டவரை நோக்கி கெஞ்சு. ஆண்டவரே தவறு நடந்து விட்டது, ஆண்டவரே கடன் ஏற்பட்டு விட்டது, நான் அடிமையாகிவிட்டேன், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நானாக விடுதலை அடைய முடியாது, நீ எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறவர், என்னை விடுவியும், என்னை விடுவியும், என்னை விடுவியும் என்று கெஞ்சி கதறுங்கள். ஏனென்றால் யாக்கோபு 2 தனியான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அவன் போராடினான். என்ன போராடினான்? அல்லேலூயா! என்னுடைய சகோதரனுடைய கைக்கு என்னை விலக்கி என்னை காத்திருளும், இந்த இக்கட்டிலிருந்து எனக்கு உதவி செய்யும் என்று கதறி அழுதான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அழுதான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா!
கடைசியாக நான் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், இந்த வேதத்தில் ஒரு அருமையான சம்பவம், ஒரு ஸ்திரீனுடைய கடன் எப்படி தீர்ந்தது என்று சொல்லி இருக்கிறது. இந்த வேதத்திலே சொல்லாத எடுத்துக்காட்டுகள் இல்லை, சம்பவங்கள் இல்லை. இங்கே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். அந்த ஒரு ஸ்திரீ அல்லேலூயா என்ன செய்கிறாள்? எலிசாவிடத்திலே போகிறாள். அல்லேலூயா. எலிசா என்ற தீர்க்கதரிசியிடத்திலே போகிறாள். போய் அவனிடத்திலே சொல்லுகிறாள், தீர்க்கதரிசியே, உம்முடைய அடியானை குறித்து நீர் அறிவீர். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள. அவளுடைய ஸ்டேட்மெண்ட், அவள் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் பார்க்கணும். தீர்க்கதரிசி புத்திரருக்கு அடிமையா மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாய் என் புருஷன் இறந்து போனான். ஸ்டேட்மெண்ட். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இறந்து போனான் என்பது அவனை குறித்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அவன் எப்படி வாழ்ந்தான் என்பது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அல்லேலூயா. அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கூட என்ன வரும்? கடன் வரும். வராது என்று சொல்ல முடியாது. கடன் வரும் என்றால் இவன் கடன் பட்டிருக்கிறான். இவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் தான். ஆனால் கடன் பட்டு விட்டான். கடன் பட்டு இறந்தும் போய்விட்டான். அந்த விதவை என்ன செய்வாள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த விதவை என்ன செய்ய முடியும்? கடனை தீர்ப்பதற்கு வேற வழி இல்லை. சொத்து இல்லை, ஒண்ணு இல்லை, யாரும் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஆனால் அங்கே அவள் செய்கிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், எலிசாவிடத்திற்கு போகிறாள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கணவன் இறந்த துக்கம் ஒரு பக்கம், 2வது கடன் பாரம் ஒரு பக்கம், 3வது குமாரர்களை அடிமைப்படுத்திக் கொள்ள வந்த ஒரு சிச்சுவேஷன் ஒரு பக்கம். கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். கர்த்தருக்கு பயந்து நடந்த வேண்டிய வீட்டிலே நடக்கிறது. கடன் பட்டு விட்டான், மரித்து விட்டான். இப்பொழுது கடன் கொடுத்தவன் இவர்களை அடிமைப்படுத்த வந்திருக்கிறான். அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே அப்படி ஒரு சட்டம் உண்டு. சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவன் செய்கிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இப்ப தகப்பன் இல்ல, பிள்ளைகளை அடிமையாக்கி கொண்டு வந்திருக்கிறான், அடிமையாக்கி கொண்டு போக வந்திருக்கிறான். அல்லேலூயா. அந்த இடத்துல அவ தன்னுடைய உறவினரிடத்துல போகல, நண்பரிடத்துல போகல, நம்மள மாதிரி பேங்காரண்டத்துல போகல, நேரடியாக தேவ மனுஷனாகிய எலிசாவிடத்திலே போனார். எங்கே நமக்கு பரிகாரம் உண்டாகும், எங்கே நமக்கு விடுதலை உண்டாகும், எங்கே போனா நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய மனுஷனிடத்திலே போனார். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது எனது 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்று தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த ஒரே வசனத்தில் சொல்லி முடித்து விடுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தகப்பன் கர்த்தருக்கு பயந்து நடந்திருந்தார், அவர் கடன் வைத்திருந்தால் அதற்கு கர்த்தர் ஒரு பரிகாரத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா. கடன்பட்ட மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் என்றால் கர்த்தர் அதற்கு ஒரு வழியை கண்டிப்பாய் வைத்திருப்பார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த காரியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டென்று அறிந்து அங்கே போனாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே போன போது அடுத்த வசனம், எலிசா ஒரு கேள்வி கேட்கிறார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாள் வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதுக்கு அவளுக்கு பதில் சொல்ல தெரியல. அதனால அதுக்கு அவ பதில் சொல்லல. என்ன செய்யணும், எப்படி சொல்றது? இந்த கடனை கொடுக்கறதுக்கு நீங்க கடன் கொடுங்க அல்ல நீங்க பணம் கொடுங்கன்னு ஊழியக்காரன்கிட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. என்ன சொல்றதுன்னு அவளுக்கு தெரியல. 2வது கேள்விக்கு அவள் பதில் சொன்னாள். என்ன சொன்னாள்? என்னிடத்தில் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை, உமது அடியாண்ட வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன இருக்குதோ உண்மையை சொல்லிட்டா. அதான் உண்மை, வேற ஒண்ணு இல்லதான். சாப்பாட்டுக்கு அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, இதெல்லாம் இல்லை. என்னுடைய வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெய் எவ்வளவு இருக்கு? ஒரு குடம் எண்ணெய். ஒரு குடம்னா நம்ம நினைக்கிறோம் இந்த குடம்னு நினைக்கிறோம். அந்த காலத்துல சின்ன சின்ன குடுவை மாதிரி குடம் இருந்தது. அந்த குடுவை மாதிரி குடத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது என்றால் அந்த நாட்களை தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் பிறரை அபிஷேகம் பண்ணுவதற்காக, சுகப்படுத்துவதற்காக எண்ணெய் பூசுவார்கள். அதற்காக வைக்கப்பட்டிருந்த எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது. அவன் வைத்து போனது அந்த எண்ணெய் மட்டும்தான். ஹல்லேலூயா. கடனை வைத்து போனான், கொஞ்சம் எண்ணெய் வைத்து போனான். ஹல்லேலூயா. அங்கே உடனே எலிசா அவளுக்கு சொல்லுகிறான், என்ன சொல்றார்? அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அல்லேலூயா சொல்லுமா. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்? நீ உன் அண்டை அயலார் வீட்டுகளுக்கு போய் எல்லாரிடத்திலும் போய், அங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு இருக்குது. அண்டை அயலார் வீட்டுல எல்லாரிடத்திலும், அப்படிதான் சொல்லியிருக்கு. நாம் 3ஆம் வசனம் சொல்லியிருக்குது, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும், ஒரு ஆளை விட்டுறாத, எல்லா அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. அல்லேலூயா. ஒரு பாத்திரம் கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துருவாங்க. ஒரு பாத்திரம் கேட்டாலே எதுக்குன்னு கேட்பாங்க, அப்படிதானே? ஒரு பாத்திரம் கொடுங்க. பாத்திரம்னா எப்படி பாத்திரம்? எவ்வளவு, என்ன பாத்திரம் கேட்கிற, எதுக்கு? எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பாங்க. எல்லா வீட்டிலையும் போயிருக்காங்க. அயலகத்தார் வீட்டார் எல்லா இடத்திலும் போய் என்ன சொல்லி இருக்கிறாரு? அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, இது பத்தாதுங்க, இன்னொன்னு கொடுங்க, இன்னொன்னு கொடுங்க. எதுக்கு சொல்லு? பாத்திரத்தை எப்ப கொடுப்ப சொல்லு. எதுக்கு பாத்திரத்தை வாங்குற? என்ன உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? இவ சொன்னாலோ சொல்லலையோ, இப்படி எலிசா சொல்லி இருக்கிறான்னு சொன்னாலோ சொல்லலையோ, இங்க அதெல்லாம் சொல்லல. அல்லேலூயா. அயல் வீட்டுக்காரத்தில் எல்லாம் பாத்திரங்களை கேட்டு, அநேகம் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அதை என்ன செய்ய, வீட்டுக்குள்ளே வந்து வீட்டு கதவை பிள்ளை எல்லாம் உள்ள விட்டுட்டு நீ வீட்டு என்ன செய்ய, கதவை பூட்டி கொண்டு அதை பாத்திரங்களே வாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 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 மனிதனுடைய மனைவி ரொம்ப விசுவாசி, நல்ல ஒரு விசுவாசியா இருந்தா. திரும்ப ஒரு கேள்வியே கேட்கல பாருங்க. ஏங்க நமக்கு பாத்திரம் கேட்டா கொடுத்துருவாங்களா? நானே ஏற்கனவே கடன்காரி போய் ஒரு பாத்திரத்துக்கு அநேகம் பாத்திரங்களை கொடுங்கன்னா தருவாங்களே. அது எல்லா வீட்லையும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் என்ன சொல்லி பாத்திரம் கேட்கறது? வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லுங்க எலிசாவே அப்படின்னு கேட்கல. அவன் என்ன சொன்னானோ அதுக்கு கீழ்ப்படிந்தாள். அல்லேலூயா. எல்லாரிடத்திலும் போய் அநேகம் பாத்திரங்களை வாங்கி அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்து, இப்போ வீட்டுக்குள்ளே பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கதவை அடைத்துக் கொண்டு அந்த எண்ணெயை ஊற்றுகிறாய். ஒவ்வொரு பாத்திரமாக நிரம்புகிறது, ஒவ்வொரு பாத்திரமாக நிரம்புகிறது. ஓ, பிள்ளைகளுக்கு ஒரு ஆச்சரியம். ஒருவேளை நான் நினைக்கிற பிள்ளைகள் கூட அம்மா பார்த்து பல கேள்வியை கேட்டுப்பாங்க. ஏமா உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா? அந்த எலிசா சொல்றத நம்புறீங்களா நீங்க? ஏதாவது நடக்குமா? இது என்ன பாத்திரம் வாங்க சொல்றீங்க? கொஞ்சம் ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு, நீங்க 10 குடம் வாங்கியிருக்கீங்க. இது எல்லாம் என்ன இது என்ன சொல்றீங்க நீங்க? பிள்ளைகள் தான் ரொம்ப என்ன செய்வாங்க, நம்மள குறை சொல்லுவாங்க. அல்லேலூயா. ரொம்ப பெரிய விசுவாசமா அவர் சொன்னாருன்னு உடனே பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. எல்லா வீட்டுல இருந்தோம் இன்னொரு வீட்டுல போய் வாங்கிட்டு அந்த வீட்டுல வாங்கலன்னு சொன்ன, அந்த வீட்டுல எல்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா, தர மாட்டாங்கம்மா அப்படின்னு எல்லாம் பிள்ளைகள் சொல்லி இருப்பாங்க. என்ன சொல்லியோ பாத்திரத்தை வாங்கு. பாத்திரம் கிடைக்க முடியாம உதவிச்சார். எல்லாரும் பாத்திரங்களை கொடுத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது அவளிடத்துல போய் என்ன கேட்டாங்க? உங்க ஆபரணங்களை எல்லாம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் கொடுக்கும்படியாய் செய்தார். அவளை கொள்ளையிடுவீர்கள் என்று சொன்னார். அதன்படியாய் கொள்ளையிட்டார்கள். இப்ப பாத்திரங்களை எல்லாம் கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய உள்ளத்துல பேசினார். வீடு நிறைய பாத்திரம், ஒரு பாத்திரம் ஊத்தி, 2 பாத்திரம் ஊத்தி, எல்லா பாத்திரம் ஊத்தியாச்சு. இன்னும் கேட்க, இன்னொரு பாத்திரம் கொடுன்னு. அந்த பிள்ளை இனி வேற பாத்திரம் இல்லம்மான்னு சொல்றாங்க. உடனே எண்ணெய் நின்று போயிட்டு. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நம்ம வேலை முடிஞ்சது. நம்ம வேலை, ஆமா, இது என்ன செய்யணும்? இதை நான் வச்சு சாப்பிடவா முடியும்? இதை கொண்டு விற்கணும், நான் பொழைக்கணும் அப்படின்னு தன்னுடைய வேலையை பார்க்கல. அப்படியே வீட்டை பூட்டி விட்டு திரும்ப எங்க போனாள்? எலிசாவிடத்திலே போனாள். நீ சொன்னபடி ஆகிவிட்டது, வேறு பாத்திரம் இல்லை. உடனே அவன் சொன்னான், நீ போய் அதை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா, ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இந்த ஒரு இடத்துல தாங்க கடன் பட்டவன், கடன் கொடுத்தவன், கடனுக்கான பரிகாரங்கள் இவைகள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதி இதுதான்.
நம்முடைய கடனை தீர்ப்பதற்கு மாத்திரமல்ல, கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணும்படியாகும், மீதம் எடுக்கும்படியாகும், அதை கொண்டு வாழ்க்கை நடத்தும்படியாகும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த சம்பவம் யோசித்து பாருங்கள். இவ்வளவு நாள் அவள் கடன்காரி, இப்பொழுதோ அவள் பெரிய வியாபாரி. அல்லேலூயா. கடன்காரனை வியாபாரியாக மாற்றும் கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். இதுவரை எண்ணெய் கடன் வாங்கி இருப்பாள், கடையில போய் கடன் வாங்கி இருப்பாள், அல்லது பக்கத்து வீட்டிலே கூட கடன் வாங்கி இருப்பாள், அல்லது எண்ணெய் இல்லாமலே தாளித்திருப்பாள். ஆனா இப்ப பாருங்க, வீடு முழுவதும் பாத்திரங்கள் நிரம்ப எண்ணெய். இப்பொழுது எலிசா சொல்லுகிறார், நீ போய் எண்ணெய் விற்று மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கடனை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, நம் மீண்டும் வாழுவதற்கு தேவையான வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். இப்படிப்பட்ட சகாயம் செய்கிற கர்த்தர் இருக்கிறார். இந்த கர்த்தரிடத்திலே போங்கள். அன்றைக்கு அவள் எலிசாவிடத்திலே போனாள், அவன் தேவ மனுஷன். இன்னைக்கு நம்ம கர்த்தரிடத்திலே போவோம். எபிரேயர் 7:7 பவுல் சொன்னது போல அந்த கிருபாசன தண்டையிலே நெருங்குவோம். இப்ப இடையில ஒரு மனுஷன் இல்ல. முந்தி தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மிகுந்த இடைவெளி இருந்தது. அப்பொழுது அங்கே தேவ மனுஷர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு தேவனுக்கு நமக்கு நடுவே சுவர் இல்லை. இன்னைக்கு நாம் தேவனுடைய கிருபாசன தண்டையிலே நேரடியாக நெருங்கலாம். அன்னைக்கு ஜனங்களுக்கு தேவனை தொழுது கொள்வது எப்படின்னே தெரியாது, ஜெபம் பண்றது எப்படின்னு தெரியாது, ஆண்டவர்கிட்ட கேட்கறது எப்படின்னு தெரியாது. எல்லாமே அவர்களுக்கு ஊழியக்காரர்கள் தான். இன்னைக்கு அப்படி இல்ல. தேவனிடத்துல நேராக நெருங்கி சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறது. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரிடத்துல போனோம். ஆண்டவரிடத்துல போய் எனக்கு இறங்கு கர்த்தாவே. 31 சங்கீதம் 9 சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு இறங்கு கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். அல்லேலூயா. அந்த ஆண்டவரிடத்திலே போய் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே எனக்கு இறங்கும், நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படித்தானே உண்மை. துக்கத்தினாலே இருக்கிறோம். கடன் இருக்கிறவங்க எல்லாம் துக்கத்திலே தானே இருக்கிறீங்க. இப்ப ஆண்டவரிடத்திலே போவோம், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே பர்த்திமேயு என்கிற குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். பக்கத்தில் இருந்த சீஷர்லாம் அதை அகற்றினார்கள், சத்தம் போடாத. அவன் இன்னும் சத்தத்தை உயர்த்தினான், இன்னும் சத்தத்தை உயர்த்தினான். சத்தம் உயர்ந்து கொண்டே போனது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசு அவனை திரும்பி பார்த்து அவனை தம்மிடத்திலே வரவழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். ஆண்டவர், நீ பார்வை அடைவாயாக என்று சொன்னார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்ட ஒரு குருடனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுத்தார் என்றால், நாம் ஆண்டவரை நோக்கி தாவீதின் குமாரனா இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூட்டால், அவர் நம்முடைய கடனை தீர்க்கும் வழியை உண்டு பண்ணுவார். எப்படி என்று எனக்கு தெரியாது, எப்படி என்று தெரியாது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3:17 2 ராஜாக்கள் 3:17 வாசிக்கிறோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுமா? வறட்சியான காலம், வறட்சி, எங்கு பார்த்தாலும் வறட்சி, தண்ணீர் இல்லை, ஆடு மாடுகள் எல்லாம் சாகிறது, மனிதர்களுக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார்கள். அப்பொழுது தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல அடுத்த நாளிலே அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரம்பிட்டு மழை பெய்யல, காற்று இல்ல, ஆனா பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிறைந்தது. எப்படி நடக்கும்? காற்று இல்லாம மழை இல்லாம தண்ணி எப்படி வரும்?
வரும். அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும். எல்லாரும் எழுந்திருக்கலாம். எல்லாரும் கண்களை மூடியிருப்போம். இது கிருபாசனத்தண்டை நெருங்குகிற நேரம், ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிற நேரம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார் என்று சங்கீதக்காரன் சாட்சி சொல்லு. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். நீயே உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. சத்துருக்களுக்கு விரோதமாக எழுப்பி உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெறும் நேரம். ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெறுகிற இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். யார் யாருக்கு கடன் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்க. உங்களுக்கு தான் தெரியும். நிச்சயமா நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு வழிவாசலை திறப்பார். ஆண்டவரை நோக்கி கெஞ்சினேன், கதறினேன். யாக்கோபு அழுதான். இக்கட்டில் இருக்கிறவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடணும், சத்தத்தை உயர்த்தி கூப்பிடணும், கெஞ்சணும், அழணும். தேவனுக்கு முன்பாக அழுகிறவன் மனிதனுக்கு முன்பாக அழமாட்டான். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தை நோக்கி, உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, ஏசப்பா உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மை தான் நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு சட்டை நிழலிலே வந்திருக்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரண்ட, நிச்சயமாய் செய்வீரண்ட நம்பிக்கையில, நிச்சயமாய் செய்வீரண்ட நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா
எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கும் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி யாரும் இல்லை, உம்மைத்தான் நம்பி உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று காத்துக்கிறோம். ஆண்டவரே, நீங்கதான் ஏதாவது செய்யணும், நம்முடைய கருத்தையே காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, ஆனால் என்னிடத்தில் உனக்கு சகாயம், ஆனால் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, நான் உன்னை சத்துருக்கள் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்ற வார்த்தையை பிடித்துக் கொண்டு நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, நம்பி இருக்கோம் ஏசப்பா. உங்களுடைய வேதனை உங்களுக்கு தான் புரியும், உங்களுடைய கடன் பாரம் உங்களுக்கு தான் புரியும். உங்களை தவிர யாரும் கெஞ்ச முடியாது, உங்களை தவிர யாரும் கூப்பிட முடியாது, உங்களை தவிர வேறு யாருக்கு அழுகை வராது. நீங்க சொன்னவங்க, நீங்க சொன்னதை கேட்டவங்க, அவங்க யாருக்கு அழுகை வராது. ஆனா உண்மையாய் கடன்பட்ட உங்களுக்கு கண்ணீர் வரும், அழுகை வரும். ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவீங்க, உன்னுடைய சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுவீங்க. இன்னைக்கு என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையிலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். எப்படி நடக்குது என்று உனக்கு தெரியாது, ஆனாலும் உன்னுடைய கடன் தீரும், உன்னுடைய கடன் தீரும். ஒரு மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுகிற அளவிற்கு மீந்தம் எடுக்கும்படியாக, கடனையும் கொடுத்து மீதம் எடுக்கும்படியாக கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அந்த உதவிக்கு, விதவைக்கு உதவி செய்த கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், உனக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு பயந்து நடந்தாய் என்ற ஒரே காரணத்தினாலே கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். மதடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். அந்த ஒரு சர்டிபிகேட் போதும், அந்த ஒரு கேரண்டி போதும், அந்த ஒரு சாட்சி போதும். கர்த்தருடைய கடனை தீர்த்து உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை வாழச் செய்வார். வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்களுக்காக வேற யாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியாது. உங்களை தவிர வேறு யாரும் கர்த்தரை நோக்கி கெஞ்ச முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் அந்த கண்ணீர் வரும். தவறுக்கு திருந்தணும், தவறுக்கு வருந்தணும், தவறுக்கு தேவனை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, தவறு நடந்து விட்டது, எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். வேற யாரும் இல்ல ஆண்டவரே, வேற யாரும் இல்ல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய. வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல், வேலைக்காரின் கைகள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போல், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். Don't delay, Lord. ஆண்டவரே, தாமதம் செய்யாதீங்க. என்னால தாங்க முடியாது, என்னால் நிக்க முடியல, என்னால இதை கொடுத்து தீர்க்க முடியல.
ஆண்டவரே ஏதாவது ஒரு வழியை செய்யுங்க, ஏதாவது ஒரு வழியை செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஏழை விதவைக்கு அந்த எண்ணெயை பெருக பண்ணினீரே, என்னிடத்துல இருக்கிற பலனை பெருக பண்ணோம், என்னிடத்துல இருக்கிற பணத்தை பெருக பண்ணோம், என்னிடத்துல இருக்கிற திறமையை பெருக பண்ணோம் ஆண்டவரே. எப்படி ஆகிலும் காற்றையும் காணாமல் ஆண்டவரே, மழையும் காணாமல் ஆண்டவரே, அந்த பள்ளத்தாக்கு நிரம்பினது போல ஆண்டவரே, எந்த காரியத்தை நான் காணாமலே என்னுடைய கடன்கள் நீங்க உதவி செய்யும். உண்மையாக உங்களுடைய உள்ளம் உடைபட்டிருந்தால், தவறு செஞ்சிட்டேன் என்று நீங்கள் வருந்தி இருந்தால், அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருந்தால், அந்த ஆண்டவரை நோக்கி கெஞ்சி இருந்தால், ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விடுத்திருந்தால், நிச்சயம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். நிச்சயம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். உங்களுடைய கடன் மாறும். கர்த்தர் உங்கள் வழியை திறப்பார். கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். அருமையான சகோதரனே கலங்காதே, அருமையான சகோதரியே கலங்காதே. கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். நீ அந்த கடனை கொடுத்து தீர்ப்பாய். நீ துன்மார்க்கன் என்ற பெயர் எடுக்க மாட்டாய். நீ நீதிமான், நீ துன்மார்க்கன் ஆக மாட்டாய். நீ கடனை கொடுத்து தீர்ப்பாய். நீ கடன் கொடுத்து தீர்ப்பாய். துன்மார்க்கன் தான் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமான் கடன் வாங்கி செலுத்துகிறான். நீ நீதிமான், நீ கடனை திரும்ப செலுத்துவாய். அதற்கான வழிவகைகளை கர்த்தர் திறப்பார். இந்த காலை வேளையிலே அநேகருக்காக கர்த்தர் தம்முடைய பலகணிகளை திறக்கிறார். உன்னுடைய கடனை தீர்ப்பதற்கு பலகணிகள் திறந்தே ஆக வேண்டும். யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது. யாரும் பணம் இல்லை, எல்லாரும் நெருக்கத்திலே இருக்கிறாங்க. பணம் இருக்கிறவங்க கொடுக்க மனதில்லை. ஆனா உதவி செய்வேன் என்று கர்த்தர் உன்னுடைய கண்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய கண்ணீரிலே ஒரு சொட்டு தண்ணீர் வந்திருந்தார். நீ அவரை நோக்கி கெஞ்சுகிற சத்தம் அவருக்கு கேட்டிருந்தா, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கான வழியை திறப்பா. அந்த விதவைக்கு வழியை திறந்தது போல உனக்கு வழியை திறப்பா. கானா ஒரு கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சசமாய் மாற்றின கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அமிதமான அற்புதத்தை செய்வார். கர்த்தாவே உங்களுடைய உள்ளத்துக்கும் ஆண்டவருக்கு ஒரு நேரடி தொடர்பு. அந்த சிங்காசன தண்டையிலே நெருங்கி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியம், என்ன லேட் பண்ணாதீங்க, தீவிரிங்கப்பா, தீவிரமாய் உதவி செய்யுங்க. என் கால்கள் தள்ளாடும் சூழ்நிலையில இருக்கிறது, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொன்னீங்களே, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். அவர்களுக்கு தேவை தண்ணீர், அவர்களுக்கு தேவை மழை அல்ல, அவளுக்கு தேவை காற்றல்ல, அவளுக்கு தேவை தண்ணீர். அது எப்படி வந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்னார், அதை செய்தார். அடுத்த நாள் காலையிலே பார்க்கும் போது அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால், தேசமே தண்ணீரால் நிரம்பி இருந்தது. எனக்காக கர்த்தர் வானத்தின் பலனை திறப்பார். நீ இடிமுடக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இடிமுழக்கங்கள் அது எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது, இடிய மின்னல் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. ஆண்டவர் சொன்னார், இடிமுழக்கங்கள் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன். அருமையான சகோதரனே, சோர்ந்து போகாதே, ஆண்டவரை உறுதியாய்ப்படி. நீ கர்த்தருக்கு பயந்துட, கர்த்தருடைய வசனத்தின்படி நட. கர்த்தருக்கு பயப்படும் பயம்தான் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் நேராக அவருடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்கள். ஒருவேளை இன்றைக்கு இங்கே உங்களுக்கு அழுகை வராவிட்டால் உங்களை வீட்டு கதவை பூட்டிக் கொள்ளுங்கள். கணவனும் மனைவி கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள். ஆண்டவருக்கு நேராக யாக்கோபை போல அழுங்கள். இந்த விதவையை குறித்து ஆங்கில வேதாமத்தில் எழுதும் போது she cried என்று எழுதப்பட்டிருக்கிறது. she cried. தமிழிலே மட்டும்தான் சொன்னாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசாவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே she cried to Elijah. அது ஒன்றுதான் வழி. நான் உங்களுக்கு வழிகாட்டி விட்டேன். இந்த வழி சரியான வழி. இது தவறாத வழி. இது நிச்சயம் நடக்கிற வழி. இது நிச்சயம் நிச்சயம் உங்கள் கடன்கள் நீங்கி நீங்கள் வாழ்க்கையில வாழுவதற்கான வழிகளை உண்டு பண்ணும். அதை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். என்னாலே உதவி செய்ய முடியாது, மற்ற யாராலும் உதவி செய்ய முடியாது. ஆனால் இதுதான் உதவி கிடைக்கிற இடம், நிச்சயம் கிடைக்கிற இடம் என்று உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். இனி அவரை கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கேளுங்கள். நிச்சயமாய் நம்புங்கள். நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்கு உதவி செய்வேன். நீ வெட்கப்படுவதில்லை. பவுல் ரோமர் 9:33 சொல்லுகிறார், அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. வழிகள் உண்டாகும். கர்த்தர் தீவிரத்து உங்களுக்கு உதவி செய்வார். அவரையே பிடித்துக் கொள்ளுங்கள். மனிதனிடத்திலே உங்கள் கவலையை சொல்லாதிருங்கள். மனிதனிடத்திலே அழாதிருங்கள். மனிதனிடத்திலே கெஞ்சாதிருங்கள். ஆண்டவரிடத்திலே கெஞ்சுங்கள். அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் கெஞ்சினால், நீங்கள் கெஞ்சினால், நீங்கள் அழுதால் அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. மரியாள் அழுத போது இயேசு கண்ணீர் விட்டார். உங்கள் அழுகையை தாங்கிக் கொள்ள முடியாத கர்த்தர் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்கள், பெரிய அற்புதங்கள் நடக்கும். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. நாங்க உண்மைத்தான் நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்களுடைய உள்ளம் நொறுங்கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார். சிலருடைய உள்ளம் நொறுங்கி இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணியார். கடன் வாங்காத அருமையான தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கையில இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நான் ஒருவருக்கும் அடிமையாக போவதில்லை. நான் கடன் வாங்காமல் வாழ்வேன். எந்த சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த நிலைமையிலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களுக்காக தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறக்க போகிறார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடன் பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்காக தேவனுடைய வார்த்தைகளை நீ சொன்னீர் ஆண்டவரே. அதற்கான வழியை நீர் சொல்லிவிட்டீர் ஆண்டவரே. என்னிடத்தில் திரும்ப, என்னிடத்தில் கேள், நான் உனக்கு ஜாதிகளை சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்ட ஒருவர் முகங்களும் விற்கப்படவில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். இன்னைக்கு யார் யார் உம்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார்களோ, யார் உம்மை நோக்கி கெஞ்சி இருக்கிறார்களோ, யார் யார் உம்மை நோக்கி அழுதிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும். இந்த சபையிலே கடன்காரர்கள் ஒருவரும் இல்லாதபடி எல்லாரும் கடனை தீர்த்து விட்டு கடனற்றவர்களாய் வாழ உதவி செய்யப்பா. அவளுக்காக வானத்தின் பலகணிகளை திறங்க. கர்த்தருக்கு பயந்து நடந்தவனுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் கரத்தை நீட்டி தூக்கி விட்டது போல இந்த பிள்ளையை தூக்கி விடும்.
உடைய கரத்தை பிடித்து தூக்கிவிடும். இந்த இக்கட்டிலிருந்து தூக்கும், இந்த கடலில் தூக்கிவிடும், இந்த ஆழத்தில் இருந்தவளை தூக்கிவிடும், இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்தவளை தூக்கிவிடும். அவருடைய கண்ணீரால் நிறைந்திருக்க கண்ணீரை துடையும், கண்ணீரை துடையும். அப்படி செய்வதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாம். கேட்டிருக்கிறார்கள். கண்களை மூடி